இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வழிமுறை. இந்த வழிமுறை எல்லோருக்கும் நன்மையையும் அமைதியையும் நிம்மதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வழிமுறை. இந்த இஸ்லாத்திலே 2 பெருநாட்கள் இருக்கின்றன, திருநாட்கள் இருக்கின்றன. ஒன்று ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா. நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநாள் ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர். 1 மாத காலம் ரமலானுடைய அந்த மாதத்தில் நாங்கள் செய்த அந்த வணக்க வழிபாடுகள், எங்களிடத்திலே ஏற்பட்ட அந்த இறை அச்சம், எங்களிடத்திலே இருந்த அந்த இறை நம்பிக்கை, ஏழை எளியோர்களுக்கு கருணை காட்டிய, அவர்களுக்கு தர்மம் வழங்கிய அந்த 1 மாத காலத்தினுடைய அந்த நாட்களின் மிச்சமீதி இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே அன்பு, பாசம், கருணை, இரக்கம் என்கிற அந்த 1 மாத காலத்தில் நாங்கள் பெற்ற அந்த பயிற்சியை இன்று சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஈகை திருநாள். இதிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈகை என்கிற ஒரு வார்த்தை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, லா யர்ஹமுல்லா மன் லா யர்ஹமுன்னாஸ். யார் மனிதர்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களின் மீது இறைவனும் இரக்கம் காட்ட மாட்டான். ஆக அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே எங்களுக்கு 1 மாத காலம் நோன்பு இருந்தோம். நாங்கள் பள்ளிகளிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு உதவினோம். அனாதைகளை நாங்கள் ஆதரித்தோம். இப்படிப்பட்ட இந்த 1 மாத காலம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சியை தந்த அந்த ரமலானுடைய மாதம் முடிந்த இந்த நாளில் நாங்கள் அதையெல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கோம்.